Good morning, students. In this class, we will study about general characters of Ascomycota fungi. So, in our previous video class, we have studied about Oomycota and Zygomycota fungi. So, Oomycota பார்த்தீங்கன்னா Phytophthora, Albugo, Pythium afanidermatum, Plasmopara viticola. So, இந்த மாதிரி downy mildew fungi, next damping of fungi, அல்புகோபிலிட்டி இஸ் எ ஒயிட் ரஸ்ட் ஆர் ஒயிட் பிளிஸ்டர் ஃபஞ்சை இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்தோம். நெக்ஸ்ட் ஜைகோமைகோட்டாவில் பார்த்தீங்கன்னா ரைசோஃபஸ் ஃப்ரூட் ராட் ஆஃப் ஜாக் காஸ்ட் பை ரைசோஃபஸ் அட்ரோகார்பி. ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வி வில் ஸ்டடி அபவுட் ஆஸ்கோமைகோட்டா, தட் இஸ் சாக் ஃபஞ்சை. இட் ஹாவ் 6 classes. First of all, Taphrinoomycetes, second one is Dothrioomycetes, third one is Erosiomycetes, fourth one is Leotriomycetes, ஃபிஃப்த்து சொரடாரியோமைசிட்ஸ், சிக்ஸ்த்து பெசிசோமைசிட்ஸ். ஸோ ஒவ்வொரு கிளாஸை பற்றியும் ஒவ்வொரு வீடியோ கிளாஸில் தனித்தனியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஓவராலாக என்ன ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஸ்கோமைகோட்டாக்கான கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காமன்லி கால்ட் அஸ் சாக் ஃபஞ்சை சின்ஸ் தி செக்ஸுவல் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் sac-like body called ascus. So ascus is a sac-like body which contains ascospores in sexual reproduction. So sexual reproduction நமக்கு ஆஸ்கஸ்னு ஒரு sac like structure ப்ரொடியூஸ் ஆகும், அதிலிருந்து ஆஸ்கோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். mycelium is well developed, profusely branched and septate. ஸோ மைசிலியம் வந்து வெல் பிரான்ச்சாக இருக்கும் அண்டு கலர்டாகவும் இருக்கும், ஹயாலினாகவும் இருக்கும். கலர்டு அண்ட் ஹயாலின் ரெண்டு விதமாகவும் இருக்கும். The ascospores are enveloped in a sheath of sterile hyphae and ascocarps are either cup or saucer shaped, flask shaped and indehiscent. ஸோ நமக்கு இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெரைல் ஹைஃபேல ஃபார்ம் ஆகும். அண்ட் ஆஸ்கோகார்ப்ஸ், ஸோ ஆஸ்கோகார்ப் மீன்ஸ் கார்ப்னா ஃப்ரூட்டு, ஆஸ்கோ மீன்ஸ் இந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஒரு ஃப்ரூட் லைக் ஒரு பவுச் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளார இருக்கும். ஸோ அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆஸ்கோகார்ப்னு சொல்கிறோம். Asexual reproduction takes place by exogenously produced spores called conudia. So asexual reproduction through fragmentation, budding இந்த மாதிரி நிறைய மெத்தடில் நடக்கும். இட் இஸ் எக்ஸோஜீனியஸ் மெத்தட். எக்ஸோஜீனியஸ்னால் நமக்கு எந்த ஒரு பர்டிகுலர் சாக்லிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளார இருக்காது, வெளியே அப்படியே நமக்கு வந்து ஹைஃபேலிருந்தே ஸ்போர்ஸ் வந்து கட் ஆஃப் ஆகிட்டு விழும். There is complete absence of motile spores. So there is no motile spores, all are non-motile. Protection of fruiting bodies, Clistothecium, Perithecium and Apothecium. These are all the fruiting bodies. ஸோ ஒரு சிலது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு சிலது சின்ன போரோடு இருக்கும், ஒரு சிலது ஃபுல்லி ஓப்பன்டாக இருக்கும். அது போக போக பார்ப்போம் நம்ம. ஸோ செக்ஸுவல் ஸ்போர்ஸ் ஆர் ஆஸ்கோஸ்போர்ஸ். தென் ஆஸ்கோஸ்போர்ஸ் ஆர் யூஸ்வலி 8 in an ascus and are produced endogenously inside the ascus. ஸோ நமக்கு வந்து செக்ஸுவல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்டு எண்டோஜீனியஸ்லாம் ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளார ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ்கஸ்ங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர், இதில் நமக்கு 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்கும். ஏன் 8 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஜைகோட்னா உங்களுக்கு தெரியும், தி டிப்ளாய்டு நியூக்ளியஸ் ஃபார்ம்டு டியூ டு ஃபியூசன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் நியூக்ளியஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த டிப்ளாய்டு 2n நியூக்ளி வந்து ஒன் டைம் மியாசிஸ் மூலியமாக 4 ஹேப்ளாய்ட்ஸை கொடுக்கும். சரியா? ஸோ அடுத்து இந்த 4 ஹேப்ளாய்ட்ஸும் ஒரு டைம் மைட்டாசிஸ் மூலியமாக 8 ஆஸ்கோஸ்போர்ஸை கொடுக்கும். சரியா? அதனால் நமக்கு மேக்ஸிமம் ஒவ்வொரு ஆஸ்கஸும் 8 ஆஸ்கோஸ்போர்ஸை வச்சுருக்கும். ஸோ மாடர்ன் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆஸ்கோமைகோட்டா ஃபஞ்சை. ஸோ ஒவ்வொரு பேத்தஜனுக்கும் லைஃப் சைக்கிள் இருக்குது. ஆஸ்கோமைகோட்டா ஃபஞ்சையோட மாடர்ன் லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ தி ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆஸ்கோமைகோட்டா ஃபஞ்சை இஸ் ஆஸ்கோகோனியம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஊமைகோட்டாவில் ஊகோனியம்னு படிச்சிருப்போம், இங்கே ஆஸ்கோமைகோட்டாவில் ஆஸ்ககோனியம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆஸ்ககோனியம். அண்ட் anthedium is asexual male reproductive structure. At the time of reproduction, the female produce the structure ட்ரைகோகைன் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணுன்னா ஆஸ்கோகோனியம் ப்ரொடியூஸ் பண்ணும் டு ரிசீவ் தி மேல் நியூக்ளி. ஸோ நமக்கு வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து கெமட்டாஞ்சியல் கான்டாக்டில் மேல் ப்ரொடியூஸ் தி ஃபெர்டிலைசேஷன் டியூப் அண்ட் சென்ட் தி மேல் நியூக்ளி டு ஃபீமேல்
ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அப்படியே கான்ட்ரரியாக இங்கே நமக்கு ஆஸ்கோமைகோட்டல் ஃபஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கோகோனியம் ப்ரொடியூஸ் தி ட்ரைகோகைன் விச் ரிசீவ் தி நியூக்ளி. ஸோ மேல் நியூக்ளியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ட்ரைகோகைன் ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இட் வில் ப்ரொடியூஸ் தி ஆஸ்கோகார்ப். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆஸ்கோகார்ப் அண்ட் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசை. ஆசை இஸ் எ ப்ளூரல் ஆஃப் ஆஸ்கஸ் அண்ட் ஆசை கண்டைன்ஸ் ஆஸ்கோஸ்போர்ஸ். ஸோ வந்து இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாம்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே ஒரு ஃப்ளஷ் இருக்கும், அது உங்களுக்கு ஆஸ்கோகார்ப். ஸோ அதில் உள்ள ஒரு 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 சீடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் லேயர் இருக்கும், தட் இஸ் யுவர் ஆசை. ஸோ அதுக்குள்ளார ஒரு சாஃப்ட் சீடு இருக்கும், தட் இஸ் யுவர் ஆஸ்கோஸ்போர். ஸோ 3 லேயராக இருக்கும். ஒன்று வந்து ஆஸ்கோகார்ப்பு, நெக்ஸ்ட் ஒன்று ஆசை, அதுக்குள்ளே ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மேங்கோவை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. So next one is asexual reproduction. So asexual reproduction produced occur through fragmentation or budding or production of asexual spores. It is exogenous one. So exogenous na நமக்கு அவுட் சைடில், சரியா, உள்ள எந்த ஒரு பவுச்சுக்குள்ளாரே நடக்காமல் அவுட் சைடு நடக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கொனோடியான்னு சொல்கிறோம், சரியா. asexual spores are கொனோடியா. So ascospores. Ascospores are haploid resting spores produced by Ascomycota. So already you know about the sexual spores. Sexual spores always act as resting spores. So Oomycota இருந்தே உங்களுக்கு தெரியும், oospores act as resting spore னு படிச்சிருப்போம். oospore is a sexual spore of Oomycota fungi. Like that ascospores are sexual spores of Ascomycota fungi and it act as resting spores. So sexual reproduction by gametongenial contact, gametongenial copulation, spermatization, somatogamy. So there are several methods. இதில் வந்து gametongenial contact அதிகமாக நடக்கும். Gametongenial contact is the common method of sexual reproduction, but the karyogamy does not occur immediately followed by plasmogamy. So நமக்கு plasmogamy நடந்த உடனே karyogamy நடக்காது. இந்த plasmogamy karyogamy in betweenல ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது, அது என்ன நாம் பார்ப்போம். So female gametangium ascogonium and the male gametangium antheridium are multinucleate elongated structures. So male nuclei pass from antheridium to ascogonium through a pore developed at the point of contact or through a trichogyne. So நமக்கு வந்து at the time of plasmogamy ascogonium will produce the trichogyne. So trichogyne சொன்னோம் இல்லையா, structure to receive male nuclei in ascogonium, பட் நோ ஃபெர்டிலைசேஷன் டியூப் இஸ் ஃபார்ம்டு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபெர்டிலைசேஷன் டியூப் இருக்காது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் யுவர் ஆஸ்கோகோனியம், தென் திஸ் இஸ் யுவர் ஆந்த்ரிடியம். ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்குது, சரியா. ஸோ அட் தி டைம் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஸ்கோகோனியம் வில் ப்ரொடியூஸ் தி ட்ரைகோகைன், த்ரூ தட் ஆந்த்ரிடியம் பாஸ் தி மேல் நியூக்ளி, சரியா. ஸோ நமக்கு வந்து மேலில் இருக்கிற நியூக்ளி எல்லாமே ஃபீமேலுக்கு போயிடுச்சுன்னா ஆந்த்ரிடியம் என்ன ஆகிடும், எம்டி ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்த்ரிடியம் எம்டியாக இருக்கிறது தெரியும். ஸோ ஆஸ்கோகோனியத்தில் என்ன இருக்குது, நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளி இருக்குது, மேல் அண்டு ஃபீமேல் இருக்குது. ஸோ இங்கே தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்மோகமி நடந்த உடனே நமக்கு என்ன நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கேரியோகமி நடக்காது. ஸோ அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கோகோனியம் கண்டைன்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளி, 2 டைப் ஆஃப் நியூக்ளி இருக்கும், சரியா. ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் தி பேப்பில்லே, ஸ்மால் பேப்பில்லே. பேப்பில்லேனா ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா. இட் வில் elongate and act as ascogenous செல் ஆர் ஆஸ்கோஜினியஸ் மதர் செல். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆஸ்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஆஸ்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் என்னவோ அதுதான் தட் இஸ் ஆஸ்கோஜினியஸ் மதர் செல் ஆர் ஆஸ்கோஜினியஸ் செல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. ஸோ திஸ் மேல் அண்ட் ஃபீமேல் நியூக்ளி பாஸ் இன்டு ஆஸ்கோஜினியஸ் மதர் செல். ஸோ ஒவ்வொரு பேரும், மேல் அண்ட் ஃபீமேல் பேரும் என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஆஸ்கோஜினியஸ் மதர் செல்லுக்கு பாஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதில் க்ரோசியர் ஃபார்மேஷன் ஆர் ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஆஃப்டர் பிளாஸ்மோகேமி இட் வில் ப்ரொடியூஸ் ஸ்மால் பேப்பிலே அண்ட் இட் எலாங்கேட் அண்ட் ஆக்ட் அஸ் ஆஸ்கோஜினியஸ் மதர் செல். ஸோ ஒவ்வொன்றா ஆஸ்கோஜினியஸ் மதர் செல்லாக ஃபார்ம் ஆகுது. தென் க்ரோசியர் ஃபார்மேஷன் ஆர் ஹூக் ஃபார்மேஷன். ஸோ க்ரோசியர் ஃபார்மேஷன் இஸ் நத்திங் பட் ஹூக், ஒரு ஹூக் மாதிரி நமக்கு
கொண்டை ஊசி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வளைவு இருக்கும், தட் இஸ் க்ரோசியர் ஃபார்மேஷன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆஸ்கோஜினியஸ் செல். ஆஸ்கோஜினியஸ் செல் நமக்கு என்னாச்சு, மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஆஸ்கோகோனியத்திலிருந்து இந்த செல்லுக்கு வந்துச்சு இல்லையா. நெக்ஸ்ட் இட் எலாங்கேட் அண்ட் ப்ரொடியூஸ் தி அண்ட் கோ த்ரூ தி மைட்டாசிஸ். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி எலாங்கேட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் நடக்கும் சரியா. ஸோ இட் அண்டர்கோ சைமல்டேனியஸ் மைட்டாசிஸ் டு ஃபார்ம் தி நியூக்ளி. ஸோ நமக்கு வந்து டு மல்டிப்ளை தி நியூக்ளி. ஸோ இங்கே இருக்கிற நியூக்ளி வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போதே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டாக பிரிஞ்சு நமக்கு இன்னொரு செட் ஆஃப் இன்னொரு பேர் ஆஃப் நியூக்ளி கிடைக்குது சரியா. ஸோ இது ரெண்டு நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அப்பிக்கல் செல்லில் ஆர் ஒரு டிப் செல்லில் போயிட்டு ஃபார்ம் ஆகிடுது ஓகேவா. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டும் கீழே இருக்கிற ஸ்டாக் செல்லில் வந்து ஃபார்ம் ஆகிடுது சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு க்ரோசியர் ஃபார்மேஷன் நடக்கும்போதே ரெண்டாக பிரியுது. பிரிஞ்சோடனே ஆஸ்கோஜினியஸ் மதர் செல் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே தான் நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா க்ரோசியர் ஃபார்மேஷன் நடக்குது, கேரியோகமி நடக்குது. எதுக்காக இந்த க்ரோசியர் ஃபார்மேஷன் எதுக்காக சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு என்சியூர் தி டைகேரியோடைசேஷன் ஆர் ஜைகோட் ஃபார்மேஷன். ஸோ நமக்கு டைகேரியோடைசேஷன், ஜைகோட் ஃபார்மேஷன், கேரியோகேமி இது மூணுமே ஒன்று தான் சரியா. கேரியோகேமி மீன்ஸ் ஃபியூஷன் ஆஃப் கேரியான்ஸ். ஸோ ரெண்டு கேரியான்ஸ் இணையணும்னா அங்கே என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு பேருமே பக்கத்தில் இருக்கணும் சரியா. ஸோ அந்த ரெண்டு பேரையும் பக்கத்தில் கொண்டு வரதுக்கு இந்த க்ரோசியர் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ க்ரோசியர் ஃபார்மேஷன் இஸ் ஃபார் என்சியூர் தி டைகேரியோடைசேஷன். ஸோ நமக்கு வந்து 2n ஃபார்ம் ஆகிடுச்சு, மேல் அண்ட் ஃபீமேல் இணைஞ்சிட்டு 2n ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஸோ தி ஃபஞ்சை அண்டர்கோ மியாசிஸ். ஸோ மியாசிஸ் மூலிமா என்ன ஆகும்னா இட் கன்வெர்டட் இன்டு 4 ஹேப்ளாய்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இட் அண்டர்கோ த்ரூ மைட்டாசிஸ். ஸோ ஒரு டைம் வந்து மைட்டாசிஸ் மூலிமா என்ன ஆகும்னா 4 8 மாறும். இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், 8 ஹேப்ளாய்ட்ஸ் இருக்கும். இது அத்தனையுமே என்னவா மாறி நமக்கு இதாகும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ப்ரொடியூஸ் தி என்வலப் ஆர் செல் வால் அண்ட் இட் ஆக்ட் அஸ் ஸ்போர்ஸ், ஆஸ்கோஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பேக்லெக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கஸ் அண்ட் உள்ளே இருக்கிற ஸ்போர்ஸ் வந்து ஆஸ்கோஸ்போர்ஸ். So the compatible male and female nuclei are brought together in pairs and they do not fuse immediately. So நமக்கு வந்து fusion வந்து immediate நடக்காது. Now the ascogonium develops number of papillae and nuclei from the ascogonium begins to pass into them one. So next each papillae enlarges into ascogenous hyphae and each of which carries a pair of nuclei, one from each sex organ at the tip. So நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், ஒரு பேரில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கும். The binucleate ascogenous hyphae elongate bends over to form crosier, that is hook like structure. ஸோ அந்த elongate ascogenous hyphae வந்து என்ன ஆகும்னா பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது நமக்கு சைமல்டேனியஸாக மைட்டாசிஸ் நடக்கும். The two nuclei in the hooked cell undergo simultaneous mitosis to form spindles originated more or less vertically and parallel to one another. So that two of the daughter nuclei, one from each spindle, are close to one another at the bend of the hook. ஸோ நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் பக்கத்தில் வரதுக்காக இந்த க்ரோசியர் நடக்குது. அட் தி சேம் டைம் மைட்டாசிஸ் நடந்துடும் சரியா. ஸோ ஸ்பிண்டில் ஆர் க்ளோஸ் டு ஒன் அனதர் அட் தி பெண்ட் ஆஃப் ஹூக். ஸோ நமக்கு வந்து அந்த ஹூக்கு ஃபார்ம் ஆகிற இடத்துல இருக்க பெண்ட்டில் நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் பக்கத்தில் இருக்கும். அங்கே தான் நமக்கு கேரியோடைசேஷன் நடக்கும், டைகேரியோடைசேஷன் நடக்கும். One of the two nuclei is located at the tip and the other nucleus is near the basal septum of the hook. ஸோ நமக்கு வந்து ஒன்று வந்து டிப்பில் இருக்கும், ஒன்று வந்து கீழே பேசல் செப்டத்தில் இருக்கும். Thus by the formation of septa, tip and basal cells have single nucleus and the hook cell contains two daughter nuclei. ஸோ நமக்கு வந்து மேலே கலர் பிக்சரில் பார்த்துருப்பீங்க, கீழே இருக்க ரெண்டு செல்லுமே தனித்தனியாக செப்டத்தால் பிரிஞ்சிருக்கும். இதுவே மேலே இருக்கிற செல்ஸ் வந்து மேலே இருக்க அந்த ரெண்டு நியூக்ளியுமே வந்து பக்கத்தில் பேராக இருக்கும். அது ரெண்டும் தான் நமக்கு இணைய போகுது. The binucleate hook cell is called ascus mother cell. ascus mother cell இப்போ தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. தென் கேரியோகெமி. ஸோ மதர் செல் ஃபார்ம் ஆனோடனே கேரியோகெமி, ஏன்னா நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் பக்கத்தில் இருக்கிறதால கேரியோகெமி நடக்கும். ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளி occurs within the ascus mother cell which develop into the ascus. The diploid fused nucleus within the ascus mother cell divides meiotically first to form 4 haploid nuclei which once undergo mitosis and for 8 nuclei. ஸோ நமக்கு வந்து 4 8 மாறுறதுக்காக ஒரு டைம் மைட்டாசிஸ் மூலிமா ஃபார்ம் ஆகும். ஈச் நியூக்ளியஸ் இஸ் என்வலப்டு பை அ வால் அண்ட் டெவலப்ஸ் அஸ் ஆஸ்கோஸ்போர். ஸோ ஒவ்வொரு நியூக்ளி என்ன ஆகுனா ஒரு செல் வால் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆக்ட் அஸ் ஆஸ்கோஸ்போர்ஸ். Then ascus is a sac-like structure containing definite number of ascospores, varies from 1 to
over a 1000 according to the species. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆஸ்கோஸ்போர் இருக்கும், இல்லை 1000 இருக்கும். சரியா? ஸோ சாரி, ஆஸ்கஸ் வந்து ஒரு ஆஸ்கஸ் இருக்கும், சிங்கிள் ஆஸ்கஸ் ஆர் மல்டி ஆசை. ஸோ நமக்கு வந்து ஒரு சில பேத்தஜனில் சிங்கிள் ஆஸ்கஸ் மட்டும் இருக்கும், ஒரு சில பேத்தஜன்ஸில் வந்து மல்டி ஆசை நிறையா, பாருங்கள், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆசை கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் ஆர் டிபிக்கல் நம்பர் இன் ஈச் ஆஸ்கஸ் இன் மெனி ஃபஞ்சை. ஸோ ஒவ்வொரு ஆஸ்கஸ்லேயும் 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். சரியா? ஒரு சில ஃபஞ்சையை தவிர. ஸோ ஆஸ்கஸ் மே பி குளோபோஸ், ஓவல், எலாங்கேட்டட், கிளப் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு வித் ஆர் வித்தவுட் ஸ்டாக். செசைல், ஸ்டாக் இல்லைன்னா தட் இஸ் செசைல்னு சொல்கிறாங்க. அண்டு ஆர் யூனிடினிகேட் ஆர் பைடுனிகேட். ஸோ டுனிகேட் மீன்ஸ் வால்னு அர்த்தம், யூனிடினிகேட் மீன்ஸ் சிங்கிள் வால் இருக்கும், பைடுனிகேட்னா 2 வால் இருக்கும். அதை நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ யூனிடினிகேட் ஆஸ்கஸ் கண்டெய்ன்ஸ் 1 வால் மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்ம்லி ஆல் அரவுண்ட் அண்ட் தி ஆஸ்கோஸ்போர்ஸ் ரிலீஸ்டு 1 by 1 த்ரூ தி போர் அட் தி டிப். ஸோ யூனிடினிகேட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு போர் இருக்கும், அந்த போர் மூலிமா தான் நமக்கு வந்து ஆஸ்கோஸ்போர்ஸ் வெளியே வரும். ஸோ யூனிடினிகேட்னா வித் சிங்கிள் வால். ஸோ ஆஸ்கஸுடைய வால் வந்து சிங்கிளாக இருக்கும், உள்ளே நமக்கு ஸ்போர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அட் தி டைம் ஆஃப் மெச்சூரிட்டி இட் வில் ப்ரொடியூஸ் தி போர். ஸோ அந்த இடத்துல ஒரு போர் ஃபார்ம் ஆகும், இதிலேருந்து ஸ்போர்ஸ் வெளியே போகும். இதுவே பைடுனிகேட் மீன்ஸ் இட் கண்டைன்ஸ் 2 வால்ஸ், 2 வால் இருக்கும். ஒன்று வந்து எண்டோடுனிக்கா, உள்ளே இருக்கிறது எண்டோடுனிக்கான்னு சொல்லுவாங்க, வெளியில் இருக்கிறது எக்ஸோடுனிக்கான்னு சொல்லுவாங்க. சரியா? அட் தி டைம் ஆஃப் மெச்சூரிட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோடுனிக்கா மட்டும் பர்ஸ்ட் ஆகிடும், அப்புறம் எண்டோடுனிக்காலேருந்து நமக்கு ஸ்போர்ஸ் வந்து வெளியே போகும். சரியா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. So bitunicase ascus has 2 distinct wall layers. Outer wall breaks at the tip and inner come out. Next, ascospores are released forcibly by the puffing action through the pore at the tip of the inner wall. ஸோ நமக்கு வந்து இங்கே ஒரு ஃபோர்சிபிளாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பஃபிங் ஆக்ஷன் நடக்கும், அதிலிருந்து நமக்கு ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகும். சம் ஆஸ்கஸ் கேஸ் லிட் ஆர் ஒப்பர்குலம். ஸோ ஒப்பர்குலம்ங்கிற வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, OPERCULUM. ஒப்பர்குலம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லிட். ஸோ ஒரு லிட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த லிட்டு ஓப்பன் ஆகிட்டு நமக்கு அதிலிருந்து ஸ்போர்ஸ் வெளியாகும். ஓகேவா? ஆர் ஸ்பிளிட் மேட் த்ரூ 2 வால்ஸ் அண்ட் ஆஸ்கோஸ்போர்ஸ் ஆர் ரிலீஸ்டு இண்டிவிஜுவலி. ஸோ ஃப்ரூட்டிங் பாடிஸ். ஸோ அந்த ஆஸ்கஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் பாடிஸில் இருக்கும். லோவர் ஆஸ்கோமைசிட்ஸ் as they are produced nakedly. ஸோ நமக்கு வந்து லோவர் ஆஸ்கோமைசிட்ஸ், ஹையர் ஆஸ்கோமைசிட்ஸ் 2 டைப் இருக்குது. லோவர் ஆஸ்கோமைசிட்ஸில் நமக்கு ஃப்ரூட்டிங் பாடிஸ் இருக்காது. as they are present as நேக்கடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது வந்து எந்த ஒரு பர்டிகுலர் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்காது. ஓகேவா? எக்ஸாம்பிள் டேஃப்ரினா டிஃபார்மன்ஸ். Next, as they are generally produced within the fruiting body called ascocarp. There are 3 types of ascocarp. First one is closed ascocarp, Clistothecium, produced by powder mildew fungi. Next one is flask shaped with a ostiole. So நமக்கு வந்து flask shapeல இருக்கும், சின்ன போர் இருக்கும், போர் is called as ostiole. That is Perithecium, claviceps and glomerella. Next one is saucer shaped or open type. நமக்கு வந்து ஐஸ்கிரீம் கப்பு பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்பு மாதிரி இருக்கும். தட் இஸ் அப்போதிசியம், ப்ரொடியூஸ்ட் பை ஸ்க்ளிரோட்டினியா அண்டு பெசிசா. தென் ஆஸ்கோஸ்போர்ஸ் வேரி இன் ஷேப் ஃப்ரம் த்ரெட் லைக் டு குளோபோஸ், ஃப்ரம் ஹயலின் டு பிளாக் அண்ட் ஃபார்ம் 1 celled to many celled. ஸோ நமக்கு வந்து ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் லைக்லேருந்து குளோபோ ஷேப் வரைக்கும் இருக்குது. ஹயலின் டு பிளாக்காக இருக்கும் அண்ட் 1 celled to many cell, நிறையா செல்லோட கூட இருக்கும். ஸோ 1 celledனு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 celledனு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்லாக இருக்கும். மல்டி செல்டு ஆர் பை செல்டுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் செப்டேஷன்ஸோட ப்ரெசென்ட் ஆகிருக்கும். So sterile elongated hairs present in between the asci inside the ascocarp are known as paraphysis. ஸோ நமக்கு வந்து இந்த ஃப்ரூட்டிங் பாடி இருக்கு இல்லையா, ஃப்ரூட்டிங் பாடி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆசை ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆசைக்குள்ளார ஆஸ்கோஸ்போர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆசைக்கு நடுவில், 2 ஆசைக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்டெரைல் ஹேர் இருக்கும், டு செப்பரேட் தி 2 ஆசை. ஸோ 2 ஆசை பிரிக்கிறதுக்கு ஒரு ஹேர் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் paraphysis. So arthrospores, conoidea formed in chains by the simultaneous or random fragmentation of the hyphae, that is asexual spores. So asexual spores வந்து நமக்கு chainல ஃபார்ம் ஆனால் that is called as arthrospores, and it is exogenous one. exogenous நமக்கு வந்து
எந்த ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரும் இல்லாமல் வெளியே அப்படியே ஃபார்ம் ஆகும். ஸோ asexual fructifications of fruiting bodies ஆர் கொனிடியோமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கொனிடியோமேட்டா இஸ் நத்திங் பட் asexual fruiting bodies. நமக்கு எப்படி செக்ஸுவல் ஃப்ரூட்டிங் பாடிஸ் இருக்கோ, செக்ஸுவல் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ரூட்டிங் பாடி இருக்கோ, அதே மாதிரி asexual ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ரூட்டிங் பாடிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சின்னமேட்டா, next sporodosium. Sporodosium is a seed container. Next pycnidium. Pycnidium is a flask shaped structure which contains pycnidiospores. Next acerulus. Acerulus is a saucer shaped structure which contains conidia. Okay va. So ascocarps. Ascocarp is a sexual fruiting bodies. So first வந்து பார்த்தீங்கன்னா கிளிஸ்டோதீசியம், that is closed structure, completely closed structure. Next பெரிதீசியம், it is a spear shaped structure with small oostiole, ஒரு சின்ன போர் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போதீசியம் is a open structure, so ஓப்பனாகவே இருக்கும், that is saucer shaped structure. ஓகேவா. நெக்ஸ்ட் சூடோதீசியம். சூடோதீசியம் also a pear like structure and it does not contain paraphysis. ஸோ நமக்கு வந்து அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் எதில் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சூடோதீசியத்தில் இருக்காது. ஸோ மல்டி ஆசை கிளிஸ்டோதீசியம், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபஞ்சை. ஒன்று வந்து மல்டி ஆசை, இன்னொன்று வந்து சிங்கிள் ஆசை. ஸோ நமக்கு ஆஸ்கஸ். ஸோ மல்டி ஆசை மீன்ஸ் தெர் ஆர் இட் வில் கண்டைன்ஸ் மல்டி ஆசை. ஸோ நமக்கு நிறைய ஆசை இருந்துச்சுன்னா தட் இஸ் மல்டி ஆசை கிளிஸ்டோதீசியம்னு சொல்கிறோம். ஆல்சோ வி கேன் கிளாஸிஃபை தி கிளிஸ்டோதீசியம் பேஸ்ட் ஆன் தியர் அப்பண்டேஜஸ். ஸோ நமக்கு வந்து அந்த கிளிஸ்டோதீசியத்து மேலே சின்ன சின்ன ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஹேர்ஸுடைய அந்த அப்பண்டேஜுடைய டைப்பை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ அது எத்தனை டைப் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைப் பல்போஸ் அப்பண்டேஜஸ், தட் இஸ் ஃபில்லக்டினியா காரிலே, ப்ரொடியூஸ்ட் பை மல்பெரி பவுடர் மில்டியூ. ஸோ மல்பெரி பவுடர் மில்டியூ கிளிஸ்டோதீசியம் ப்ரொடியூஸ் பண்ணும் வித் பல்போஸ் அப்பண்டேஜஸ். பல்போஸ்னால் பாருங்கள், இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். தட் சைட் இஸ் கால்ட் அஸ் பல்போசியஸ் அப்பண்டேஜஸ் அண்ட் இட் இஸ் ஏ மல்டி ஆசை ஃபஞ்சை. ஸோ நமக்கு வந்து உள்ள நிறைய ஆசை ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைஸ்லாய்டு அப்பண்டேஜஸ். மேலே பார்த்தீங்கன்னா மைஸ்லாய்டு த்ரெட் லைக் அப்பண்டேஜஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ப்ரொடியூஸ்ட் பை எரிசிவே பாலிகோனி, தட் இஸ் பல்ஸ் பவுடர் மில்டியூ. நெக்ஸ்ட் லெவிலுலா டாரிகா சில்லி பவுடர் மில்டியூ. இட் இஸ் ஆல்சோ ஏ மல்டி ஆசை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆசை ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆசைக்குள்ளார ஆஸ்கோஸ்போர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு மல்டி ஆசை கிளிஸ்டோதீசிலே திரும்பி இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா ஹூக் லைக் ஆர் சிர்சினாய்டு டைப். ஹூக் லைக்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் பாருங்கள், அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரோட எண்டில் பார்த்தீங்கன்னா சுருண்டு இருக்கும். ஸோ சுருண்டுருச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், சிர்சினாய்டு டைப்னு சொல்லுவோம். கிரேப் வைன் பவுடர் மில்டியூ, இன்சுலினா நிகேட்டார். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ மல்டி ஆசை கிளிஸ்டோதீசியம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆஸ்கஸ் கிளிஸ்டோதீசியம். ஸோ வந்து சிங்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கஸ். இதில் பாருங்கள், ஒரு ஃப்ரூட்டுக்கு ஒரு ஆஸ்கஸ் தான் இருக்கும். இட் கண்டைன்ஸ் ஆஸ்கோஸ்போர்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டுக்கு ஒரே ஒரு ஆஸ்கஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் single ascus clistothysium. So there are two types based on their appendages. First one is myceloid appendage. Second one is dichotomously branched appendage. So dichotomously branched னு வெச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹேரோட எண்டில் ரெண்டாக பிரியும், ரெண்டு கிளையாக பிரியும். தட் இஸ் கால்ட் அஸ் டைகாட்டமஸ்லி பிரான்ச்டு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டைகாட்டமஸ்லி பிரான்ச்டுன்னு சொல்கிறாங்க. ப்ரொடியூஸ்டு பை போடோஸ்பெராங்கிற ஒரு ஃபஞ்சை தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா. ஸோ இதுவே நமக்கு வந்து மைஸ்லாய்டு அப்பண்டேஜ் ப்ரொடியூஸ் பை ஸ்பேரோத்திகா பென்னோசா, தட் இஸ் ரோஸ் பவுடர் மில்டியூ. ஸோ தேங்க்யூ. திஸ் இஸ் அபவுட் யுவர் ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் Ascomycota fungi. ஸோ இதில் இருக்கிற 6 கிளாஸ்க்கும் 6 கிளாஸ் இருக்கு இல்லையா, டாஃப்ரினோமைசிட்ஸ், டோத்ரியோமைசிட்ஸ், இப்படியே ஆரம்பித்து பெசிசோமைசிட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸை பற்றியும் இனி வரும் கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை நல்லா படித்து பாருங்கள். தேங்க்யூ.